Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் என்ன தெரியுமா? மாலை 6 மணி. பட் வெயில பாருங்களேன் எப்படி அடிக்குதுன்னு. ஓமான்ல இதுதான் குரம் பீச். இது மஸ்கட்டில் குரம்ங்கிற இடத்துல இருக்கிற பீச்சுங்க. பீச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நேம் வேரி ஆகும். ஸோ இது குரம்ங்கிற பிளேஸில் இருக்கிறதுனால இது குரம் பீச்சுன்னு சொல்லுவோம். இந்த வீக்கெண்டு, அதாவது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிருந்தது. ஸோ அப்படியே ஜஸ்ட்டு நம்ம போகிற வழியில் பீச்சையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே இந்த பிளேஸ்க்கு வந்தோம். வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால எப்போதும் போல் கார் பார்க்கிங்லாம் நமக்கு கிடைக்காதுங்க. ஃபைனலாக ஒரே ஒரு பார்க்கிங் கிடச்சிது. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலேருந்தே அப்படியே பீச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இந்த ரோடு ஃபுல்லுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பீச் ரோடு தாங்க. நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் இருக்கும். நமக்கு கார் பார்க்கிங் எங்கே கிடைக்குதோ அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலேருந்தே நம்ம பீச்சை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம கீழே பீச்சுக்கிட்ட போகிற மாதிரியான வழியும் இருக்கும். ஸோ அது வழியாகவும் இறங்கி நம்ம பீச்சுக்கிட்ட போகலாம். இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா பீச்சை ஒட்டியே இருக்கிற ஒரு கிராஸ்லேண்டு பிளேஸு. இங்கேயும் வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பாயெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு உட்காந்துருக்குறாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் ஷாப்லாம் கூட இருக்குதுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த 2 சைடு பேசேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வாக்கிங்லாம் போயிட்டுருக்குறாங்க. இங்கே கார் பார்க்கிங் இருக்கிறதுனால நாங்களும் காரை பார்க் பண்ணிவிட்டு பீச்சை கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே இறங்கினோம். பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஃப்ரைடேனாவே எல்லா இடத்துலையும் கூட்டம் தான் எங்கள் மஸ்கட்டில். பேரிச்சம்பழ மரம் நல்லா காய்ச்சிருக்குது. இங்கே தான் நல்லா பெருசாகும். அவங்க தூரம் வரைக்கும் குளிக்கிறாங்க. நல்லா அலை ரொம்ப கிட்ட வருது. நல்லா சூப்பராக இருக்கா வாட்டர். இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. இதுதான் எங்கள் ஊர் பஞ்சு மிட்டாய். ரொம்ப கலர் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி கிளைமேட் அந்தளவுக்கு ஹாட்டாக இல்லை, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருந்தது. அப்பப்போ சில்லுன்னு காற்று கூட அடிச்சிட்டு இருந்ததுங்க. பீச்சில் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஜாலியாக குளிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கரையில் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நார்மல் டேஸ்லேயே இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஈவினிங் ஆனால் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புல்வெளியெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படியே கரையிலேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. டைனிங் டேபிளில் சாப்பிட்றாங்கன்னு அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா இந்த ஃப்ரைடே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டதே பிரஞ்சு தான் சாப்பிட்டோம். ஸோ இயர்லியாக டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக அல்கோயரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியும் மந்த்லி 2 டைம்ஸ் போயிடுவோம். எங்களுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி நாங்கள் போனப்போ சொர்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி சொர்மா செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சொர்மா செய்கிறாங்க. சிக்கனை நல்லா கட் பண்ணுறாங்க. ஆமாம் நாங்கள் ஒரு சொர்மா சொல்லியிருக்கோம். ஸ்பைசி சொர்மா. சிக்கன் வீடு எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நிறைய சிக்கன் போடுவாங்க. வெயிட் அது அவ்வளோதான் போடுவாங்களான்னு தெரியல. எல்லாம் குடுத்துட்றான். எல்லாமே ஃபஸ்ட்டு குக்டு சைடு கட் பண்ணுவாங்க. அப்புறமா
பெரிய லீஃப் எடுக்கிறாங்க, மயோனிஸ் தடவுறாங்க. நம்மளும் செய்வோம் வீட்டில் போய். garlic paste mayonnaise மாதிரி இல்லையா? மயோனிஸ் மயோ கஞ்சி மயோனா எனக்கு வாங்கியா ஆ ஒன்றரை ஒன்றரை சொல்லுங்கள் இல்லைன்னா இது ஆமாம் இது அப்ளை பண்ணுறாங்க. க்ரீன் சில்லி இதில் க்ரீன் சில்லி லைட்டாக. தேங்க்யூ நல்லா ஸ்பைசி. रेसिपी करना है ना? रेसिपी சொர்மா பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. அது அப்படியே ஒரு பெரிய டோஸ்டரில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு பார்சல் வேணுனாலும் அப்படியே வந்து பேக் பண்ணி நமக்கு கையில் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி அங்கேயே சாப்பிட்றதுனால எங்களுக்கு மேலே கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்ஸ்டேரில் வந்து ஃபேமிலி ரூம்ஸ்லாம் இருக்குங்க. ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலான ரெஸ்டாரண்ட்டு தான். இங்கே வந்து மேலே உட்காந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த திண்டு மாதிரி வச்சு இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டும் வந்து அந்த மாதிரி சாப்பிட்லாம். அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சொர்மா வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கூடவே வந்து இந்த வெஜிடபிள் சலாடும் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு கிரில் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பேர் சார்கோல் சிக்கன் சொல்லிவிட்டு. அது கூட வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் இந்த கார்லிக் மயோனீஸு, ஹம்மூஸு, அதுக்கப்புறம் ஆனியனும் க்ரீன் சில்லி சட்னியும் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்பைசியான ஒரு சலாடு ஒன்று கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதுக்கோசரமே நான் இந்த ஷாப்புக்கு போவேன். நான் வந்து ஸ்பைசி கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மஸ்கட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு 8:30 ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்னதாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் ரூவியில் இருக்க கேஎம்ஆர்ட்டுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் இல்லையா, அதனால் ஒரு கார் பார்க்கிங் கூட கிடைக்கலிங்க. அப்படியே 2-3 ரவுண்டு அப்படியே சுற்றி வந்ததில் ஒரே ஒரு பார்க்கிங் கிடச்சிது. ஸோ அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷாப்புக்குள்ளே போனோம். இந்த கேஎம்ஆர்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெயினான ஏரியாவில் இருக்கிற ஷாப்பு. இங்கே இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். மென்ஸ் வியர்லாம் இந்த ஷாப்போடைய 2nd ஃப்ளோரில் இருக்குங்க. நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து 2nd ஃப்ளோருக்கே வந்துட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டு அவங்களும் போட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து ஒரே ஒரு பேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. நாங்களும் இவ்வளோ தூரம் போயிட்டுமே, நம்ம வந்து லேடிஸ் வியர்லாம் பார்க்காம வந்தால் தெய்வ குத்தமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்போட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டு அங்கே என்னென்னலாம் புதுசாக ட்ரெண்டிங் வந்திருக்கு, புதுசாக ஃபேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபுல்லும் வந்து சுடிதாரு, கெவுன் மெட்டீரியல்ஸு எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிட்டத்தட்ட நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்துருந்துங்க. இங்கே வந்து நிறைய சாரீஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும், சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஷாப்பில். ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock ஆகிடுச்சிங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.